சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அரசியல் தலைவர்கள் எவ்வளோ பேசுகிறாங்க. ஒரு தலைமுறை வந்து கருத்துன்ற பேரால் அத்துமீறுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம பாடம் நடத்தணும்னு வச்சுங்களேன், மேற்கொண்டு தான் பேசுகிறோம். ஒரு இனத்தில் அடித்தா இன்னொரு இனத்தை காமிங்கிறது அடி வாங்குறவனுக்கு சொல்கிறது இல்லை, அடிக்கிறவனுக்கு. ஐயோ, ஒரு இனத்தில் அடித்தவனே இன்னொரு இடத்துல காமிக்கிறானே, இவனை அடிச்சிட்டமேன்னு நினைக்கிறேன். விஜயுடன் இருக்கும் இந்த நபர் யார் தெரிகிறதா? இன்று தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர் மற்றும் நடிகர். கமெண்ட் ஃபுல்லாக இளவரசர் சார். நான் அவன் இல்லை. சட்டங்கள் இல்லைல்லப்பா. இப்போ சோசியல் மீடியா வந்து நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம், நினச்சா நாளை காலையில் அவங்கள வந்து அக்யூஸ்ட் ஆக்கிடலாம். சட்டமோ கோர்ட்டு நீதிமன்றம் அது இது எல்லாம் தள்ளி நின்று அதுவும் வேடிக்கை பார்க்குது. எதையாவது இது செய்யலாமா கூடாதான்னு சட்டத்தில் கேள்வி கேளுங்க. செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. இது என்ன இது திருப்பி இப்போ என்ன? நான் இப்போ தம்பி சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஏதாவது சென்சிட்டிவாக நடந்துருச்சுன்னா ஒரு 20 நாளைக்கு அதுதான் அசல். அதுக்குள்ளே சுற்றி வியாபாரம் நடக்குது. 41 பேர் திருப்பி உயிரோடு வர போகிறாங்களா? அப்போ நம்ம எதுக்கு அதை பற்றி பேசுகிறோம்? இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கிறது எல்லாருக்கும் பொறுப்பு. இது அவங்க இவங்க ஐயோ அந்த 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 ஒரு நாரசம். இது என்னோட அரசியல் என்ன தெரியுமா? நான் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது சுயாரம். அதுதான் அரசியல். அடுத்தவனை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் இருந்துட்டீங்கனாலே, நீங்கள் உங்களால் யாருக்கும் தொந்தரவு இல்லைனாலே அது போதும். அதுதான் சமூகம், அதுதான் அடுத்தவன். அப்படி யோசிக்கிறேன் நான். 97 பிள்ளைங்க ஸ்கூலில் தீப்பிடிச்சி இருந்துச்சு. அந்த ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்து எல்லா ஸ்கூலும் கரெக்டாகிடுச்சா? தீப்பிடிக்காமல் பண்ணிட்டோமா? செய்தி ஊடகங்களுக்கு பெரிய வருமானம் இருக்குது, பெரிய வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அந்த வருமானம் வந்துச்சுன்னா அது பெரிய பரபரப்பாகும். அது வருமானம் எழுந்துருச்சுன்னா அடுத்த செய்தி போயிடுவாங்க. இதுதான் மாறி மாறி நடக்கும். இப்போ நீங்கள் பேசிக்கணும் நல்லா சொன்னீங்க. அந்த சோஷியல் மீடியாவில் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்னு. எப்படி இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுகிறது? அது வந்து இது இதை வந்து நான் வந்து விமர்சனமாக பார்க்கல தம்பி, வேடிக்கை தான் தம்பி பார்க்கணும். ஏன்னா ஒரு வளர்கிற தலைமுறைக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் கண்ட்ரோலும் அவங்களே முடிவு பண்ணிக்கிறோம். அதை அவங்க கற்றுக்கிறோம். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று, கருத்து சொல்லாமல் இருக்கிறது சுதந்திரம் தான். எப்படி பேசுகிறதுங்கிறத பழக்க வழக்கத்தை கற்றுக்கிறது அவங்களா கற்றுக்கிறோம். அதை ஒரு சினிமாக்காரனாக நான் சொன்னேன், ஓ என்னை திட்டுறதுனால நாங்கள் தான் அதை பார்த்து வேடிக்கை பார்க்க பழகிட்டோமே. நான் பரவாயில்ல, இன்னும் சில ஹீரோஸ் எல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அரசியல் தலைவர்கள் எவ்வளோ பேசுகிறாங்க. ஒரு தலைமுறை வந்து இது கருத்துன்ற பேரால் அத்துமீறுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம பாடம் நடத்தணும்னு வச்சுங்களேன், மேற்கொண்டு தான் பேசுகிறோம். சரி பேசிக்கோ, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீயே ஒரு நாளைக்கு ஒன்று யாராவது ஒன்று பேசணுன்ற கட்டாயம் கூட கிடையாது. நீயே ஒரு இடத்துல முடிவு பண்ணு, என்னடா அப்படி இருக்கமேன்னு. ஓகே. இப்போ வந்து எலக்ட்ரானிக் மீடியா அப்புறம் அது வந்து ஒரு பெரிய வணிகம், அதுக்குள்ளே தூங்குது. அது நிறைய பேர் புரியாது. நீங்கள் அதில் கமெண்ட் போகிறீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறான் காசு, உங்களை தூண்டுவான். எலக்ட்ரானிக் மீடியா சத்தம் இல்லாமல் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிட்டு இருக்கு. பல பேர்த்துக்கு சம்பளம் போகிறதில்ல, அந்த பக்கம் வேலை பார்க்குறவனை சுரண்டி எடுக்கிறாங்க. இல்லை நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அது தெரியாதுல. ஒரு சாதாரணமான அவர் படித்தவராக கூட இருப்பார், அவர் படிக்கணும், கல்வி அறிவு இதுக்கு உதவாது. ஆனாலும் இது நடந்துட்டு தான் இருக்கும். அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இது இருக்கும் சார். ஆக்சுவலாக சோஷியல் மீடியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றின சில மீம்ஸ்லாம் வந்தது. ஸோ அது ஒரு 2-3 மீம்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க. இந்த ஒரு புகைப்படம், இந்த என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜயுடன் இருக்கும் இந்த நபர் யார் தெரிகிறதா? இன்று தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர் மற்றும் நடிகர். கமெண்ட்ல ஃபுல்லாக இளவரசர் சார். நான் முதல்ல இயக்குனர்னு ஆகலை, வெரி அட்வான்ஸாக இயக்குனருக்கு நன்றி. அது அவர் ஒரு ஏசியா ஆனந்த் சினிஸ்டரிஸோட லைட்மேன். அவர் ஓகே, லைட்மேன். பேரை மறந்துட்டேன். அவர் என்ன நான் கேமரா வரும்போது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட ஃபேஸ் கட் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கேன் நான். சார் தெரியல, அப்போ இருந்திருப்பீங்க. தெரியல, நான் இல்லை. அது நிறையா அப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பி வருது. அது விஜய் இருக்கிறனால தம்பி, அதை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோன்னா விஜய் இருந்தால் பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு வருமானத்தை தருது. அவங்களுக்கு தெரியாது, நான் இல்லைன்னு தெரியுமே. நிறைய பேர் எனக்கே அனுப்பிச்சு கேட்டிருக்காங்க, நண்படே எங்க கூட இருந்த உனக்கே நீ அடையாளம் தெரியனா இந்த கால கொடுமையை நான் எங்கடா செய்யறது, எங்கடா இவர் அப்படின்ற பேரை மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இவர் கிடையாது, நான் அவன் இல்லை. அவர் ஏசிஎஸ் லைட்மேன், அவர் பேரை மறந்துட்டேன். ஓகே. இன்னொரு மீம் வந்து இது, எந்த ரோல் கொடுத்தாலும் இளவரசு பண்ணிடுறாரு, சிறப்பாக பண்ணுறாரு, அவர் ஒரு ஜெம் அப்படின்னு உங்களை கொண்டாடக்கூடிய ஒரு மீம். ஏன்னா இது அமிதாப் மாமாவா? என்னங்க சார்? அமிதாப் மாமா தானே, கலகலப்பு. எல்லா கேரக்டருமே இதில் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. முத்துக்கு முத்தாக, குருவி, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், விடுதலை. ஸோ இவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு, இவர் ஒரு ஜெம் அப்படின்னு உங்களை பாராட்டி ஒரு மீம் வந்தது.
இது நான் பார்க்கல பாருங்கள். திட்டுறதெல்லாம் என் கண்ணுக்கு வருது, என்னை பாராட்டுறது என் கண்ணுக்கு வரல. எல்லா கேரக்டரும் கொடுக்கணும், போவா சாப்பிடணும்ல, அப்புறம் நடிச்சான ஆகணும், காசு கொடுக்குறாங்கல்ல. இல்லை, அது எல்லா நடிகனுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அதை முழுசாக அழுத்தம் திருத்தமாக கிடைக்கிறது ஒரு சமயங்களில் கிடைக்கும். நமக்கு ஒரு நம்ம அதிர்ஷ்டத்தை அப்படி தான் பார்க்கணும். எனக்கு அது மாதிரி அமையுது. நான் அந்த எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். நம்ம வந்து அதெல்லாம் திட்டமிட்டு அதுக்கு நம்ம தயாராகி அப்படியெல்லாம் இல்லை. என்ன வேலைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வேலையை செய்யணுன்றதுக்கு மென்டலாக ரெடியாக இருக்கிறோம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. அதில் இந்த அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதில் கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோஸாலாம் போயிடுச்சு. அதனால் நிறைய படங்கள் பணமும் இழந்திருக்கிறேன், நிறைய படங்களை தவிர்த்து. ஆமாம், இல்லைன்னா படமும் பழசாகி நம்மளும் பழசாயிரும். ஓகே, படத்தும் நன்மன் இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே வெட்டியாக போயிடும். ஒரு முத்துக்கு முத்தாக போகும். முத்துக்கு முத்தாக களவாணி 2க்கு மேலே கோரிப்பாளையம் ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து கொண்டான் கொடுத்தான்னு ஒரு படம் அதிகமாக பேசப்படலை. அது வந்து ரொம்ப சரியான அப்பா. அந்த மாதிரி அப்பா 100 அப்பா பண்ணலாம். வீம்பு பண்ணி குடும்பத்தை கெடுக்கிற அப்பா இருப்பாங்க சில பேர், சொந்தங்களில் வீம்பு பண்ணி. அது இதில் சன் நெக்ஸ்ட்ல இதில் இருக்குது, கொண்டான் கொடுத்தான்னு சரியான கேரக்டர். அது ஒரு மாதிரி எல்லா எமோஷன்ஸும் உள்ளே இருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு குடும்பம், ஒரே குடும்பங்களில் பொண்ணு எடுப்பாங்கல்ல பல தலைமுறையா, அதை மாதிரி ஒரு குடும்பத்தை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி பண்ணப்பட்டதில் நடக்கிற ஒரு அப்பனோட அவசர புத்தியும் வீம்பும் ஒரு மக வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போயிடும், ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அருமையான படம், நல்ல படம். அதை மாதிரிலாம் பண்ணலாம். முத்துக்கு முத்தாக, களவாணி, இந்த 3மே அதுக்கு மேலே திருப்பி பண்ணும்போது பழசாகி போயிடும். இவர் எல்லா எமோஷன் அதுக்குள்ளே வந்துடும். ஒன்று வேறு ஜான்ரா இருக்கணும், இல்லை அதை விட பெட்டராக இருக்கணும். அது 3ம் தான் எனக்கு 2010, 11, 2009 இப்போ கோரிப்பாளையமில் ஒரு அப்பா, பையனை போய் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறது, பையனை போய் ட்ரிங்க் வாங்கிட்டு வர சொல்கிறது, அதில் அவன் தப்பாக போகிறது. அது மாதிரி நிறைய அப்பாக்கள் இருக்காங்க இல்லையா. நிறைய அப்பாக்கள் வந்து அப்பான்றதுனால எல்லா அப்பாவையுமே வந்து அப்பாவாக இருக்கிறனாலே ஒருத்தர் மனிதர்கள் மாணிக்கமாயிட முடியாது. இப்போ மகனாக இருக்கிறனாலேயே வந்து அவன் பெரிய ஆளாக இருக்க முடியாது. ஒருத்தரோட பிஹேவியர் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம சினிமாவில் சொல்கிறோம். எந்த உறவாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, அதனுடைய பிஹேவியர் ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது தான் அந்த தன்மை வந்து சரியான இடத்துல இருக்கும். இல்லைன்னா அது வயலேஷன் தான். ஆனால் இவ்வளோ கதாபாத்திரங்கள் பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்க மாதிரியான கதாபாத்திரம் அப்படின்னா நான் தான் உட்காந்து எழுதிட வேண்டியதானே. அப்படி ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் உட்காந்து எழுதிடுவேனே. ஒரு ஆக்டர் வந்து கேன் இமேஜின் தம்பி. ஒரு ஆக்டர்னால கற்பனை பண்ண முடியும். அந்த கற்பனை வந்து கிடைக்கிற கதாபாத்திரத்தின் அடிப்படையாக இருக்கணும். அப்போ நான் வந்து ரைட்டர் ஆயிடுவேன். ஒரு கேரக்டர் ஓகேன்னா நான் ரைட்டர் ஆகணும். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நினச்சதை எழுதுறதுக்கு ஒரு நிதானம் வேணும். எல்லாருனாலையும் முடியாது, என்னால் முடியாது. நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சர்ன்னு போக ஆரம்பிக்கும். மைண்ட் ஸ்பீடும் ரைட்டிங் ஸ்பீடும் சிங்க் ஆகிறதுனால மாத்திரம்தான் ஒருத்தர் எழுத்தாளர் ஆக முடியும். முதல்ல அன்புள்ள அப்பா அம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அப்போ மைண்டு பிளாங்காக இருக்கும், கை எழுதும். அந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா என்ன எழுதுகிறோம், நாளை வருகிறேன் என்று கூடி விடலாம் என்று கருதுகிறேன். இப்போ அந்த சென்டென்ஸ் இங்கே இருக்கும், கையை அதை செய்யும். இது இருந்தால் தான் எழுத முடியும். அடுத்தது இங்கே யோசிக்கும் போது கையை ஒத்துழைக்குமா, இந்த பிரச்சனை இருக்கும், எழுத முடியாது. அதனால் அப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நான் எழுதிடுவேனே. எனக்கு அந்த பொறுமையும் இல்லை, அந்த மாதிரியான கற்பனையும் இல்லை. அதுக்குன்னு மெனக்கட்டா செய்வேன் அதை. ஆனால் இப்போ நீங்கள் இன்றைய தலைமுறை இயக்குநர்களோட நிறைய பேரோட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இவருடைய ரைட்டிங் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ்டே நான் இந்த படத்தில் இட்லி கடையில் வந்து பாருங்கள், அவர் வயசுக்கு சம்மந்தம் இல்லையே. அதை இப்போ ஃபங்க்ஷனே நான் சொன்னேன், வசனார்த்தா தனுஷ் வந்து இந்த படத்தில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. சிந்திக்கிறதா தம்பி, வசனம்ன்றது என்ன, ஒரு எமோஷனை அதன் வழியாக மொழி வழியாக சொல்கிறோம். அப்போ ஒரு உணர்வை கரெக்டாக உணர தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்திடுவீங்க. உங்களுக்கு உங்கள் தாய்மொழியிலையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எந்த மொழியிலையோ. வசனங்கள் வந்து இந்த தலைமுறையில் இருக்கிறதுல வந்து இப்போ வினோத்தை வந்து ஒரு சமூக சாடலோட எழுதினாப்புல சதுரங்க வேட்டையில் ஒரு சமூக சாடல் இருக்கும், அதில் ஒரு தனி மனித உளவியலும் சேர்ந்து இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி எமோஷனோட சம்மந்தப்பட்டது. இட்லி கடை ஒரு ஃபேமிலி எமோஷன். அது ஒரு அப்பம்பிள்ள அவனை சுற்றின நிகழ்வு, அதுக்குள்ளே இருக்கிற மொழி உணர்வை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் வேடா. அப்படித்தானே அதை அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே 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 நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. படத்தை தாண்டி, சினிமாவை தாண்டி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முகநிலையுமே குறிப்பிட்டிருந்தீங்க அந்த விஷயத்தை பற்றி. ரீசெண்டாக கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட். யாரை இப்போ காரணம் சொல்கிறது என்னன்னு தெரியல. விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, அதுக்கும் எதிர்மறையான விமர்சனங்கள் வருது. இவங்க காரணம், மக்கள் ஏன் குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அது ஒரு நண்பர், ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து மதுரையில் அதை பற்றி பேசியிருந்தார். அதை யாரோ ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தாரு, நான் அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். என் கருத்து அதுதான். சுயமாக யோசிக்காத வரைக்கும் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டிதான். பகுத்தறிங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவசியம் இல்லையான்னு உங்களை நீங்கள் கேளுங்க. யாருடைய வழிகாட்டுதலும் உங்களை சரி பண்ணும் நம்பாதீங்க. அவர் அழகாக சொல்லியிருந்தார்.
அதுக்கு வந்து எம்ஏ படிக்க வேண்டியதில்லை, அப்படியே பேண்ட் ஷர்ட்டை கோட்டு கிட்டலாம் போட வேண்டியதில்லை, கட்சியில் சேர வேண்டியதில்லை, சினிமா நடிகனாக இருக்க வேண்டியதில்லை, பணக்காரனாக இருக்க வேண்டியதில்லை, சிந்திக்க தெரியணும், அவர் மாதிரி சிந்திக்கணும். அதுதான் ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு. அவர் வந்து இஸ் எ ரெப்ரசன்டேட்டிங் ஆஃப் குரோர், பல மக்களை வந்து பல கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக பேசியிருந்தார். அதுதான் என்னுடைய கருத்து தம்பி. அப்புறம் அது திருப்பி இப்போ என்ன, நான் இப்போ தம்பி சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஏதாவது சென்சிட்டிவாக நடந்துருச்சுன்னா ஒரு 20 நாளைக்கு அதுதான் அசல், அதுக்குள்ளே சுற்றி சுற்றி வியாபாரம் நடக்குது. 41 பேர் திருப்பி உயிரோடு வர போகிறாங்களா? அப்போ நம்ம எதுக்கு அதை பற்றி பேசுகிறோம்? மரணம் தவிர்க்கப்படலாம். இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கிறது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இது அவங்க இவங்க ஐயோ அந்த 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 ஒரு நாரசம், அது வந்து ஒரு அநாகரியத்தில் உச்சத்தில் போயிடுது. விமர்சனமும் கருத்தும் மரணத்தை என்ன தம்பி செய்யும்? செத்ததானப்பா, ஆதங்கப்பட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கருத்து போட்டு போஸ்ட் போட்டு நம்ம சமூகத்தை வந்து அப்படியே எனக்கு அவர் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். அவர் பேசியிருந்தது அந்த கருத்தும் என் கருத்தும் ஒன்று. ஆமாம், அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இது மனிதர்களுடைய இயல்பான வாடிக்கை ஆயிடுச்சு. முடிஞ்சால் அவர் சொல்கிறத கேட்கட்டும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு நடிகனாக வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே ஒன்றும், ஒரு மனிதனாகவும் சரி நடிகனாகவும் சரி அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஏன்னா அது ஒரு தேவையற்ற ஒரு இதை உருவாக்கும். புரியுது. அது அவர் பேசுனது ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காரு. அதனால தான் நான் அதை போஸ்ட் பண்ணேன். நான் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் அதில் உள்ளேயே வரமாட்டேன். இந்த மாதிரி இந்த சமூகம் அது லொட்லோஸ்க்கு நம்ம வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய அரசியல் என்ன தெரியுமா, நான் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்குது சுயாரம், அதுதான் அரசியல். அடுத்தவனை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் இருந்துட்டீங்கனாலே, நீங்கள் உங்களால் யாருக்கும் தொந்தரவு இல்லைனாலே அது போதும். அதுதான் சமூகம், அதுதான் அடுத்தவன். அப்படி யோசிக்கிறேன் நான். அதனால் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கும் போயிட முடியும். எனக்கு அவர் பேசினது ரொம்ப பிடிச்சது. ஒழுங்காக சேவிங் கூட பண்ணலை. அந்த 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 ஆளு கூட அவ்வளோ பெரிய சிந்தனை இருக்குது, எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஒரு சமூக மனிதன்கிறவன் அவர் மாதிரி தான் யோசிக்கணும். எனக்கு அதில் முழு உடன்பாடு உண்டு. அப்புறம் வந்து அவங்கள தப்பு இவங்க தப்பு போச்சு, 41 பேர் போச்சு, கை குழந்தை வரைக்கும் போச்சு, நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் தம்பி. அதுக்கு மேலே இதன் மூலமாக நடக்கிற பாடம் என்ன, அடுத்து நடக்காமல் பார்த்துக்கிறணும். அது 97 பிள்ளைங்க ஸ்கூலில் தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. அன்றைக்கி வந்து கிரி படம் ஷூட்டிங்கில் இருந்தால் நாங்கள் கும்பகோணம் தான். அன்றைக்கி கிரி படம் வந்து ஷூட்டிங் வந்து நம்ம சவேரா ஹோட்டல் பக்கத்தில் SS வாசன் சார் வீடு, அங்கே ஷூட்டிங்கில் இருந்தோம் அன்றைக்கி. அந்த ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்து எல்லா ஸ்கூலும் கரெக்ட் ஆயிடுச்சா? தீப்பிடிக்காமல் பண்ணிட்டோமா? செய்தி ஊடகங்களுக்கு பெரிய வருமானம் இருக்குது தம்பி, பெரிய வருமானம் சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த வருமானம் வந்துச்சுன்னா அது பெரிய பரபரப்பாகும். அது வருமானம் எழுந்துருச்சுன்னா அடுத்த செய்தி போயிடுவாங்க. இதுதான் மாறி மாறி நடக்கும். என்ன படிப்பினை கற்றுக்கிற போகிறோம்? ஆனாலும் நம்மளுடைய ஆதங்கம் வந்து என்ன, இனிமேலும் கூட்டத்துக்குள்ளே நெரிச்சு சாப்பிடலாம். இந்த நூற்றாண்டு விஞ்ஞானத்துலேயும் இப்படி போய் கூட்டத்தில் நெரிச்சு ஆகும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு சக மனிதனாக நம்ம வந்து அதை ஜஸ்ட் லைக் கடந்து போக முடியாதுல்ல. இல்லை, ஏன்னா தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்த மாநிலமாக இருக்குது, பகுத்தறிவு பேசும்போது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது தான். சும்மா அதெல்லாம் பேச வேண்டியதானையா? எமோஷனலாக நீங்கள் வந்து மனிதர்களை டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா? உணர்வுபூர்வமாக ஒருத்தரோட வந்து நான் கனெக்ட் ஆகிறத நீங்கள் எதை வச்சு தடுப்பீங்க? அதெல்லாம் அது வந்து ஒரு பொருளற்ற வாதம் தம்பி, அது பொருளற்ற வாதம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அரிசி நிறையா சாப்பிடாத, சக்கரை சேர்ந்து வந்துடும், நேரடியாக டைரெக்டாக சுகர் எடுக்காத, சக்கரை சேர்ந்து இனிப்பு நிறுத்திடுவோமா, நிப்பாட்டிடுறோமா? திடீர்னு ஞானம் வந்து ஓமம் சேர்த்துக்கிறணும், வெந்தயம் சேர்த்து, இதெல்லாம் நீ சாப்பிட்டது பிறந்ததுலேருந்து சாப்பிட்டு தான் இருக்க, சாப்பாட்டில் சேர்க்காமல் இருக்கமா? சாப்பிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே ஆல்ரெடி சாப்பாட்டில் கிராம்பு இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. திடீர்னு நாட்டு மருந்து மேலே ஒரு ஆர்வம் வந்து அதில் சேர்க்கணும் இதில் சேர்க்கணும் யாராவது சொன்னணும். ஆமாம், அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் தாண்டி தான் உடம்பு வேலை செய்யுதுல்ல. அப்படித்தான் இந்த மாதிரி சமூக நிகழ்வுகளும் அப்பதான் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? யாருக்காவது ஒருத்தனுக்கு எதிரியாவீங்க, அவ்வளோதான். வேண்டாத ஆளாவீங்க நீங்கள். புரியுது. அது இதுக்கப்புறமெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து போகிறதுன்றது வேஸ்ட். அவன் ஆட்டோ டிரைவர் சொன்னது எல்லாத்தையும் முடிஞ்சால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அது வந்து ஒரு பாமர சிந்தனை இல்லை, ரொம்ப பக்குவமான ஒரு மனிதன் சிந்தனையாக நான் பார்க்குறேன். அவன் பாமரம் கிடையாது அந்த ஆள். அதை வர வந்து அவர் சொல்லுவாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் இப்படி படிச்சுக்கிட்டான், ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் இப்படி பண்ணிட்டானா, ஒரு ஆட்டோ டிரைவர் பேசின டேய் என்ன ஆட்டோ டிரைவராக இருந்தால் அது என்ன சமூக பார்வை? அது பார்க்குற வேலையை வச்சு ஒருத்தனோட அறிவை நீங்கள் வந்து தராசு நிறுத்துறீங்களா? என்னது அந்த இது போடுவாங்க, புரோட்டா கடையில் வேலை செய்து கொண்டே அவர் படித்து விட்டார். அங்கே புரோட்டா கடையில் பார்க்குறது வேலை, படித்தது படிப்பு, ரெண்டு வேற. நீ ஆச்சரிய பாராட்டுறன்னு சொல்லி ஒருத்தனை டீக்ரேட் பண்ணுறது, அது அவங்களுக்கே தெரியாது.
அதுதான் நம்ம ஊர்ல. ஆனா பாசிட்டிவ் எடுத்துக்குவாங்க. ஓகே நம்மள எப்படி சொல்லிட்டாங்களே. அவங்க எடுத்துக்கிறது இல்லப்பா. நான் தான்ப்பா யோசிக்கணும் ஒருத்தர் பத்தி கருத்து சொல்லும்போது. உங்களை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்குள்ள அந்த பொறுப்பு இருக்கு. நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் சட்டங்கள் இல்லைல்லப்பா. இப்போ சோசியல் மீடியா வந்து நீங்க என்ன வேணாலும் திட்டலாம். அதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கு. நினைச்சா நாளை காலையில் உங்களை வந்து அக்யூஸ்ட் ஆக்கிடலாம். சட்டமோ கோர்ட்டு நீதிமன்றம் அது இது எல்லாம் தள்ளி நின்று அதுவும் வேடிக்கை பார்க்குது. வரையறை கிடையாது எதுக்குமே. எதையாவது இது செய்யலாமா கூடாதான்னு சட்டத்தில் கேள்வி கேளுங்க. செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. இது என்ன இது? எந்த பைலா சேஞ்சஸுமே வரலைப்பா நம்ம நாட்டில். இந்தியன் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனதில் தான் லேபர் ஆக்டே வந்து 1926ன்றான், 47ங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வந்து 79 வருஷம் சுதந்திர இந்தியாவில் எந்த லா சேஞ்சஸ் வந்துச்சு? எத்தனை கோடி பேர் வந்திருக்கிறோம்? அதுக்கப்புறம் எத்தனை விதமான சிந்தனைகளில் மக்கள் வந்து வழிதேடுமாறுறான். எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நம்ம என் சட்டம், நான் மோட்டார் வாகன சட்டம் 1923, அது நம்ம ஊர் நம்ம சட்டமாக. அது பிரிட்டிஷ் இந்தியா தான் இன்னமும். நம்ம வந்து இந்தியன் டெமோக்ரஸி, இந்தியன் ரிப்பப்ளிக்லாம் இல்லை. அவன் கொடுத்துட்டு போனதை வச்சு தான் இன்னமும் வண்டி ஓடுற வர. அதுக்கு அவசியமான சேஞ்சஸ், அதுக்கான விவாதங்கள் ஏதாவது நடக்குதா? இல்லை. அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இங்கே யாராவது இருக்காங்களா? அப்போ என்ன தேவையோ அது இல்லை. ஓட்டு வாங்கி அரசியல் பண்ணுறது தான் எல்லாருக்குமான நோக்கமாக இருக்குது. நான் அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது? நம்ம வீட்டு நம்ம 2 பேர் வேலையை பார்ப்போம். நான் அதுதான் அப்படி தான் யோசிக்கிறேன். பைலாஸ் சேஞ்சஸ் இன்றைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரோடெல்லாம் ஒயிட் படுத்திக்கிறோம். ஏன் ஒயிட் படுத்துகிறோம்? வாகன நெரிசல் அதிகமாகிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் வந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்தது மாதிரி மாறணும்ல. அது எதுவுமே இல்லையே. போலீஸு போகலைனாலும் போலீஸ் போனால் வன்முறை, அவன் அதிகாரம் பண்ணுறான். போகலைன்னா ஏன் போகலை? இப்போ என்ன வேலை செய்கிறது? ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது இது மனுஷங்க மொத்தத்தில். ஜி நாகராஜன் அவர்கள் வந்து அவருடைய புத்தகத்தில் ஒரு இதை எழுதிப்பார். என்னுடைய புத்தகத்தில் எடுத்து கையாளுவதற்கு உதாரணம் சொல்வதற்கு பொன்மொழிகள் இல்லை என்று நண்பர்கள் வருந்தினார்கள், அதற்காக இதோ அப்படின்னு போட்டு, மனிதன் மிக மகத்தான சல்லிப்பயல். அதுதான். அதை வந்து தைரியமாக என்னையும் அதை நான் அப்படி சொல்லிட்டேன்றனால நான் அந்த கூட்டத்தில் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நானும் அதில் ஒரு அங்கம் தான். அதனால் அவருடைய பதிவு தான் தம்பி என்னுடைய கருத்து. ஓகே ஓகே சூப்பர் சார். இப்போ அடுத்ததாக என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்போ வந்து சொல்லக்கூடாது. ஆமாம். திடீர்னு என்னவா வருது, திடீர்னு நீங்கள் கேரக்டர் கேட்பீங்க, நான் காட்சியை உளறிடுவேன். இது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வந்து படம் ரெடியாகி ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து ராதி அம்மா, நான், அருள்தாஸ், சிங்கம்புலி ஒரு பெரும் முயற்சி நடந்திருக்கு. ஒரு கேரக்டர் ஹீரோன்னு மெயின் ஹீரோன்னு யாரும் கிடையாது. சிங்கம்புலி நம்ம முனிஷ்காந்த், ராதிகா மேடம் தான் மெயின் லீடு, நான், அப்புறம் பாலசரவணன். நல்லா இருக்கே. ஆமாம், இது நல்ல ஸ்கிரிப்ட். அந்த டைரக்டர் வந்து ரொம்ப டீட்டெயில்டு டைரக்டராக இருக்கார். நல்ல ஒரு சினிமா என்ற நிலத்தில் விதைந்த ஒரு நல் விதை என்று நான் கருதுகிறேன். அது வந்து எதிர்பார்க்கணும். இப்போ அது மாத்திரம் என்ன படம் ரெடி ஆயிடுச்சு, அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும். அடுத்தடுத்ததெல்லாம் வந்து அண்டர் ப்ராசஸ் இருக்குது. அது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சொல்கிறேன். இப்போ சொன்னால் ரொம்ப தள்ளி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பழைய படமாக தெரிஞ்சிடும். அதுக்கு தான், வேற ஒன்று சொல்லக்கூடாதுன்றல. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. சூப்பர் 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 சார். ரொம்ப நன்றி தம்பி. உங்கள் சேனலில் உங்களை நம்பி வர்றது காரணம் எந்த தேவையில்லாத கேள்வியும் கேட்க மாட்டீங்க, முக்கியம். அது ரொம்ப சேஃப்டி. ரெண்டாவது, நீங்கள் கான்ட்ரவர்சியான விஷயத்துக்கு நீங்கள் எப்போவுமே இழுக்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரு பண்பாடு. அந்த பண்பாடை எல்லாத்தையும் கடைப்பிடிப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. எனக்கும் சரி, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், கமெண்ட் வச்சு முடிவு பண்ணிக்கிறோம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையாங்கிற. விஜயகுமார் ஹீரோவா தெரியலன்றதுக்கு திட்டான் ஒருத்தர். அதுக்கு தான் அவ்வளோ டீட்டெயில் சொல்ல வேண்டியது. அவர் தென்படுத்த தெரிஞ்சுப்பாங்க நிறைய பேருக்கு. நிறைய தெரியாது. 90க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அவே தம்பி. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஒரு பேட்டி மூலமா. அப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து எங்கிட்டே இருங்க, ஆரோக்கியமா இருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.